மத்தேயு 21:23. While Jesus was teaching there, the meeting priest and the whole leader of the people came to Jesus. They said to Jesus, "Tell us what authority do you have to do these things? Who gave this authority?" அவர் தேவாலயத்தில் வந்து உபதேச பண்ணுகையில் ஒரு நிமிஷம் அவரை படிங்க. அவர் தேவ ஆலயத்தில் வந்து உபதேசம் பன்னிகையில். ஒரு நிமிஷம். உபதேசம் பன்னிகையில் என்னது? உள்ள தேவாலயத்துக்குள்ள வந்து உபதேசம் பண்றாங்க. என்னது? சுவிசேஷம் சொல்றாங்க. இங்க முதல்ல நம்ம பார்க்கணும் என்னன்னா, தேவாலயத்துல வந்து யாரு சுவிசேஷம் சொல்லணும்? யார் அவரோட வார்த்தையை சொல்லணும்? யார் சொல்லணும்? சர்ச் பாஸ்டர் தான் சொல்லணும். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு? தேவ ஆலயத்துக்குள்ள வந்து என்ன பண்றாரா? உபதேசம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை போட்டு. அப்போ ஆலயத்துக்குள்ள யார் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கணும்? பாஸ்டர்னா கொடுக்கணும், பிஷப்னா கொடுக்கணும். அந்த என்ன பண்ணோம்? ஒரு பைபிள் நல்லா அறிஞ்சவங்க அந்த மாதிரி என்னது சுவிசேஷம் என்ன பண்ணும்? சொல்லும். வார்த்தையை என்ன பண்ணும்? சொல்லும். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது? என்ன அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்குள்ள வந்து என்ன பண்றாரு? சுவிசேஷம் என்ன பண்றாரு? வந்து உபதேசம் என்ன பண்றாரு? சொல்றாரு. அவருக்கு யார் கொடுத்தது அந்த அதிகாரம்? யாருனால வந்தது அவருக்கு அதிகாரம்? ஆலயத்துக்குள்ள வந்து அப்போ நம்ம ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பார்த்தாக்கா யார் பண்ணுவாங்க? ஆலயத்துக்குள்ள இல்ல பிரீஸ்ட், வேற என்னது? பாஸ்டர், பிஷப், இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆலயத்துக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்க? பிரசங்கம் பண்ணுவாங்க. ஓல்ட் டெஸ்ட்மென்ட். ஆனா நியூ டெஸ்ட்மென்ட்ல இயேசு கிறிஸ்துவே என்ன பண்றாரு? பிரசங்கம். ஏன் அந்த காலத்துல வந்து என்ன பண்றாங்கன்னாக்க யாருமே என்ன பண்ணல, கேட்கல. திருக்கு தரிசனம் என்ன பண்றாங்க? ப்ராபிட்ஸ் மூலியமா என்ன பண்ணுவாங்க? சுவிசேஷம் போது. ஆனா யார் என்ன பண்ற? சரியா கேட்கறதுனால இயேசு கிறிஸ்துவே என்ன பண்றாரு? பூலகத்துக்கு வந்து அவரே என்ன பண்றாரு? சுவிசேஷம் சொல்றது ஸ்டார்ட் பண்றாரு. 30 வருஷம் என்ன பண்றாரு? அவரு உலகத்துல இருக்கிறாரு. 3 வருஷம் என்ன பண்றாரு? ஊழியத்துக்கு என்ன பண்றாரு? 3 வருஷம் என்ன பண்றாரு? ஊழித்து போய் எல்லாருக்கும் என்ன பண்றாரு? சுவிசேஷம் சொல்றாரு. அந்த தடங்கள் வந்துச்சு, அவமானங்கள் என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. வந்து கூட என்ன பண்றாங்க? அவர் என்ன பண்றது இல்ல. எதுக்கும் திரும்பி பார்க்காத என்ன பண்றாரு? சுவிசேஷம் சொல்றது நிறுத்த மாட்டாரு. அப்ப அவர் கொடுத்தது அதிகாரம் யாரு? வசனம் பாத்தீங்களா? யார் கொடுத்த அதிகாரம்? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிவாங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம். சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு எல்லாமே அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதனால அவர் என்ன பண்றாரு? தைரியமா ஆலயத்துல என்ன பண்றாரு? போய் சுவிசேஷம் சொல்றாரு, வார்த்தைகளை சொல்றாரு. மக்கள் மத்தியில போயிட்டு என்ன பண்றாரு? வார்த்தைகளை சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல, பொறாமப்படுறாங்க. ஜெலஸ் என்ன பண்றாங்க? கொஞ்சம் பேரு ஆகலாம். சதுசேயர், வேதபாரகர், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? பொறாமப்படுறாங்க. ஏன் பொறாமப்படுறாங்க? அவர் வார்த்தை சொல்லும் போது ஏன் பொறாமப்படுறாங்க? ஏன்னா வார்த்தை என்ன பிடிக்குதுனாக்கா
கடினமா இருக்குது. அது இல்லாத எல்லா மக்களும் என்ன பண்றாங்க, அவருக்கு பின்னால போயிடாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈகுளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு ஜெலஸ் ஃபீல் ஆயிடுச்சு. எல்லாம் என்ன பண்ணும், ஈகுளுக்கு தான் ஈகு பின்னால தான் என்ன பண்ண ஜனங்க வரணும், ஈகு பேசா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளுக்குள்ள என்ன வந்துச்சு, அது என்ன வந்துச்சு, அது பொறாம வந்துச்சு. நமக்கு இந்த உலகத்துல வாழ்ந்துக்கும் போது பொறாம ஒருத்தர் மேல நமக்கு கிணக்காது, பொறாம எதுக்காது. அவர் நல்லாக்கணும் அப்படின்னு தான் சொன்னோம், காணி அவங்க நாசமா போ அப்படின்னு நம்ம என்ன பண்ண எப்பவுமே சபிக்காது. யார் மேல என்ன பண்ணாது, பொறாம படுக்காது. பொறாம எவ்வளவு ஒரு வியாதி, முக்கியமான வியாதி தெரியுமா பொறாம? Proverbs chapter 14 verses 30 படிங்க, 14-30. ஆ 14-30. Makes the body healthy, but jealousy is like a cancer. உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புக்கு. பொறாமை என்னதா, அது கேன்சர் போட்டுடுது. கேன்சர் வியாதி, அதுக்கு மருந்து இல்ல. இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்ப என்னது மருந்தே இல்ல. கேன்சர் வியாதி அந்த மாதிரி ஒரு ஜெலஸ் வந்து என்னதா கேன்சர் வியாதியா. அதனால யாருமே நம்ம என்ன பண்ணாது, பொறாமப்படுத்தாது. ஒருத்தர் மேல வராங்க அப்படின்னாக்கா, ஐயா அவங்க மேல வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நம்ம பொறாமப்படுறாரு, சந்தோஷப்படணும். కానీ பொறாம படுத்தாரு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லும்போது என்ன பண்றாங்க, எல்லாம் பொறாமப்படுறாங்க. ஆமா ஐயா, இயேசு கிறிஸ்து பின்னாலே போயிடுவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி. ஆமா, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாம் என்ன பண்றாங்க, பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, எங்களை விட்டு இந்த ரோம அரசாங்கம் என்ன பண்ண போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. அவங்க எங்களுக்கு குட்டு ஏதாவது மக்கள் என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அவங்க. ஆமாங்க, அதனாலதான் என்ன பண்றாங்க, பொறாமப்படுறாங்க. அதுக்கு எதுக்கு எந்த வழியில போனா கூட என்ன பண்றாங்க, அங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, அட்டாக் பண்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றதுல கீழே விடல. என்ன பண்றது, அவங்க தந்த மாதிரி பதில் கொடுத்து என்ன பண்றாங்க, இது போயின்னு இருக்காரு. மறுபடியும் படிங்க, 21, 23 படிங்க மறுபடியும். While Jesus was teaching there, the leading priests and the old leaders, all of the people came to Jesus. They said to Jesus, "Tell us, what is மத்தேயு 21-23. அவர் தேவன ஆலயத்தில் வந்து உபதேச பண்டிகையில் பிரதான ஆசாரியர்கள், என்னது பிரதான ஆசாரியர்கள், ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரியினால் இவைகளை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார். இந்த அதிகாரம் உமக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா கேட்கலாம். இப்போ நம்மளுக்கு கூட என்ன பண்றாரு, அவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சுவிசேஷம் சொல்லும் போது என்ன பண்ணாங்கன்னாக்கா, வந்து நம்மள என்ன பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க. உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்துருந்து, இந்த ஏரியால வந்து உங்களுக்கு சுவிசேஷம் யார் அதிகாரம் கொடுத்துருந்து கேட்கும் போது அவங்களுக்கு சொல்லுறதுக்கு அந்த டைமுக்கு பயப்படுவாங்க. ஆனா தைரியமா நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும் என்ன அதிகாரம் கொடுத்தது, நம்மளுக்கு கொடுத்தது யாரு, அவரு நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. ஆமா இல்லையா? மத்தேயு 28-20 நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவர் என்னன்றாரு, போய் என்ன பண்ணுங்க, சகல ஜனத்துக்கு என்ன பண்ணுங்க, நீங்க சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், நம்மளுக்கு அந்த அதிகாரத்தை என்ன பண்ணுங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஆமா, அதுக்கு இங்க என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து, அவங்க என்ன பண்றாங்க, என்ன அதிகாரம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பதில் கேட்கும் போது என்ன பண்றாங்க, கொஸ்டின் கேள்வி கேட்கும் போது அவங்களுக்கு என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி மூலியமா தான் அவங்க என்ன பண்றாங்க, என்ன பண்றாரு, பதில் கொடுக்காரு. கேள்விக்கு கேள்விக்கு என்ன பண்றாரு, பதில் கொடுக்காரு. ஆமா, அவங்க என்ன பண்றாங்க, என்ன அதிகாரத்தோடு நீங்க என்ன பண்றீங்க வந்து நீங்க என்ன பண்ற, எல்லாருக்கும் உபதேசம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதே அதிகாரம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு.
நம்ம கூட என்ன பண்ணோம், சுவிசேஷம் சொல்லும் போது யாருக்கும் என்ன பண்றது, பயப்படாத. இந்த வார்த்தை நம்ம சொல்லணும். என்ன வார்த்தை? மத்தேயு 28 20வது வசனம் என்ன பண்ணப்போ, யாராவது நம்மள கேட்கும் போது நமக்கு என்னப்பா தைரியமா அந்த வார்த்தை சொல்லணும். எங்களோட பைபிள்ல எங்களோட வார்த்தை இயேசு கிறிஸ்து நமக்கு எனக்கு சொல்லிக்காரு. நானு சகல ஜனத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க, போய் சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா இல்லையா? சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை என்ன பண்ண அவங்களுக்கு கிளாரிட்டியா புதிய மாதிரி சொல்லணும். அவன் புதிய மாதிரி சொன்னாக்கா தான் அவனுக்கு புரியும். அவன் சண்டை போடுறாங்கனாக்கா நமக்கும் சண்டை போனாக்கா அப்போ நான் அவனுக்கு நமக்கு எல்லாம் இருக்குல்ல, வித்தியாசம் இருக்குல்ல. ஆனா அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவன் கேட்கும் போதுல இயேசு கிறிஸ்து என்ன பண்றான், அவன் கேட்ட பதிலுக்கு என்ன பண்றாரு, இவருக்கு என்ன பண்றாரு, கேள்வி மூலியமா தான் அவனுக்கு என்ன பண்றாரு, பதில் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருனாக்கா 24வது வருஷம் படிக்கணும். மத்தேயு 21:24. இயேசு ஆ. பிரதியுத்தரமாக, ஆ. நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். நான் போய் என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டீங்க. இப்ப நான் போய் என்ன பண்றேன், ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறேன். காரியத்தை கேட்கிறேன், ஆ. அதை எனக்கு சொல்வீர்களானால் ஆ. நானும் இந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். நான் உங்களுக்கு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னாக்கா எந்த அதிகாரத்தோடு நான் சுவிசேஷத்தை சொல்றேனோ பிரசங்க பண்றேனோ அந்த அதிகாரம் நான் உங்களுக்கு கேள்விக்கு அந்த பதில் என்ன பண்றேன், நான் கொடுக்குறேன் அப்படின்றார். 25வது படிங்க. என்ன கேள்வி கேட்காது பாருங்க. யோவான் கொடுத்த ஸ்நானம் ஆ. தேவனால் உண்டாயிற்றோ ஆ. மனுஷனால் உண்டாயிற்றோ ஆ. யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். போதும். ஏன்னாதான் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் அது தேவனால் வந்ததா மனுஷனால் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க. இப்போ அவங்க கேள்வி கேட்டாங்க, நீ என்ன பண்ற, ஆலயத்துக்குள்ள வந்து உபதேசம் பண்ற, நீ சுவிசேஷம் சொல்ற, எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ற. அப்ப அந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்து கேள்வி கொடுத்த கேள்விக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவங்க என்ன பண்றாங்க, சுவிசேஷம் ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ற, ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்காது? ஞானஸ்தானம். யோவான் ஞானஸ்தானு யாரால வந்தது, தேவனால வந்ததா மனுஷனால வந்ததான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு. அப்போ அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்க? என்ன சம்பந்தம் இருக்குது? சம்பந்தம் இல்லாத என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து கேட்கிறாங்க. ஆனா அந்த கேள்வி கேட்ட உடனே எங்களுக்கு உள்ளுக்கு என்ன வந்துச்சு, அது பயம் வந்துச்சு. நிறைய பேரும் பைபிள் படிக்க காட்டி எதுக்கு அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்னாருன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு புரியாது. பைபிள் படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு எதுக்கு இயேசு கிறிஸ்து யோவான் பத்தி அங்க அந்த இடத்துல சொன்ன கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா புரியும். எதுக்கு யோவான் பத்தி அவர் சொன்னார்னாக்கா, இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி யார் வந்தது? யோவான் வந்தார். இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி யோவான் வந்தார். இப்ப யோவான் அவங்க அப்பா அம்மா யாரு? ஜெகரியா, எலிசபெத். ரொம்ப வருஷமா அவங்களுக்கு என்ன அது குழந்தை இல்லை. அவங்க என்ன ஆயிட்டாங்க, ஒரு வயசானு ஆயிட்டாங்க, ரொம்ப வயசானு ஆயிட்டாங்க. அந்த ஏஜ்ல என்ன அவங்களுக்கு சான்ஸே இல்லை. அந்த வயதானவங்களுக்கு பொருந்தும் யாரு? யோவான். அந்த அப்போ ஐயா நம்மளுக்கு ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னாங்க, ஆலயத்துக்குள்ள ஜெகரியா என்ன பண்ணாலும் சீட்டை பெற்றான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க. ஆமா, ஆலயத்துக்குள்ள எப்படி அவருக்கு சீட்டை பெற்ற, ஆமா அதுக்கு என்ன இருக்குது, அது உங்களுக்கு எப்படி ஆவது சீட்டை பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதே சீட்டை பெற்ற உடனே அந்த அதிகாரம் யாருக்கு வரும்? சீட் எடுக்கிறது அதிகாரம் நெக்ஸ்ட் யாருக்கும் அவன் மகனுக்கு வரணும். அப்போ யாருக்கு அவன் மகன் இல்லை, குழந்தை இல்லை. அப்போ கேட்கும் போது ஆலயத்துல கேட்கும் போது அவன் என்னன்றாரு, தேவதூதன் வந்து ஒரு பதில் கொடுக்குறாரு. என்ன பதில் கொடுக்குறாரு? உங்களுக்கு என்ன பண்ணுவது, உனக்கு ஒரு வந்து அவருக்கு என்ன பண்ண, நீ யோவான்னு சொல்லிட்டு என்ன பண்ண, நீ பேர் வெயி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, அதாவது சொல்றாரு. அப்போ யோவான் என்ன பண்ணோம், ஜெகரியாவோட வேலை செய்யணும். ஜெகரியா என்ன ஆயிட்ட இது பண்ண, அது என்ன பண்ணோம், யோவான் கண்டினியூ பண்ணோம். ஆனா நம்ம பாருங்க,
நம்மளுக்கு உலகத்துல நிறைய பிளான்ஸ் இருக்கும். நம்ம நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கனவுகளோட என்ன பண்ணதோ இருக்கும். அது நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களுக்கு செய்யணும். நம்ம இல்லையா, நம்மளுக்கு செஞ்சுக்கணும், நம்ம பசங்களுக்கு செய்யணும். தலைமுறை என்ன பண்ணோம், எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம ஆசைப்படுறோம். ரொம்ப நிற்குவோம். நம்ம இது செய்யணும், அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், கவர்மெண்ட் வேலை எல்லாம் செய்யணும்னு இருக்கும். ஆனா அவளோட திட்டம் வேற மாதிரி இருக்குது. நம்ம இல்ல ஜெக்கரியா என்ன பண்ணோம், ஜெக்கரியா இதான் இல்ல, அவரோட வேலை யார் செய்யணும், யாரு யோவான் செய்யணும். ஆமா, யோவான் செய்யாது என்ன பண்றாரு, யோவானுக்கு அது இது தேவதூதன் வந்து என்னன்றாருனாக்கா, படிக வெட்டி யூகா 1ஆம் அதிகாரம் 16 வசனம் படிக்கும். அவரோட பிளான் என்னமா எப்படி இருக்குப்பாங்க. 14:1-16. John will help many Jews return to the Lord Ah. their God. And he, 14 అంటే 1:16. and he will bring back many of the people of Israel to the Lord their God. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவார். என்ன பண்றாரு, அதாவது இஸ்ரேல் மக்கள் யாரை அவர் தூசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்றேன் நானு, அவர் என்ன பண்ணுவாரா, சுவிசேஷம் சொல்லி அவர் பக்கம் என்ன பண்ணுவாரா, திருப்புவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க வார்த்தை. அப்படின்னா என்னது, யோவான் என்னதுக்கு அவர் தெரிந்து கொண்டாரு, அவரோட வேலை செய்யறதுக்கு என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டார். அந்த இல்லையா, ஆலயத்துல வேலை செய்யறதுக்கு அவர் என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளல. அவர் என்ன பண்றாரு, மக்கள்கிட்ட போயிட்டு என்ன பண்ணி என்னோட வேலை செய், என்னோட சுவிசேஷம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரோட வேலை செய்யறதுக்காக என்ன பண்றாரு, அவர் யோவான் என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டு இந்த பூமியில என்ன பண்றாரு, கொண்டு வந்தார். கீழே படிங்க 17. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கு கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். கீழ்ப்படியாதவர்கள அழுகாதவர்கள போய் கெட்ட பழக்கத்துல பாத்தீங்களா, எல்லா சின்ன பசங்க எல்லாத்தையும் என்ன பண்றோம், அவர் பக்கம் திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அவர் என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, யோவானை பார்த்து என்ன பண்றாரு, ஏன் யோவானை பார்த்து சொன்னாருனாக்கா, யோவான் வந்து அவர் வரத்துக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி அவருக்காக வழி என்ன பண்றாரு, ஆயத்தப்படுத்துறாரு. புரிஞ்சா நான் சொல்லுங்களுக்கு, அவர் வரத்துக்கு முன்னாடி அவரோட வழியில எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கீழ்ப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வழி என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் என்ன பண்றாரு, ஆயத்தப்படுத்துறாரு. ஆமா இல்லையா, யோவான் என்ன பண்றாரு, ஆயத்தப்படுத்துறாரு. அப்போ யோவான் அப்ப அந்த டைம்ல யோவான் என்ன பண்ணுச்சு, நிறைய போராட்டங்கள் வந்துச்சு. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கேள்விங்கோ கேட்டாங்க. பல்ல என்ன பண்ணாங்க, நிறைய பேர் கேள்வி, எந்த அதிகாரத்தோடு என்ன பண்ண ஞானத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமா இல்லையா, ஞானஸ்தம் வந்து ஒரு என்னது, ஒரு அடையாளம் நம்மளுக்கு. எதுக்கு என்ன அடையாளம், பாவத்துல என்ன பண்ண விடுதலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்சல போயிட்டு புதுவிதமா என்ன பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு என்னது, ஞானஸ்தம் ஒரு அதிகாரம். ஆனா யோவான் என்னன்ற, அப்ப என்ன பண்ணுச்சு, அவருக்கு நிறைய போராட்டம் வந்துச்சு. எல்லா ஜனம் வந்து என்ன பண்றாங்க, அவ பக்கம் வந்துட்டா கூட கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, அவருக்கு அகேன்ஸ்டா காக்குறாங்க. இந்த யோவான் என்ன பண்றாங்க, கேட்காங்க, நீ எலியாவா, நீ தீர்க்கதரிசியா, நீ மெஸ்ஸியாவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்கறாங்க. எங்க கேட்கறாங்கனாக்கா, யோவான் 1ஆம் அதிகாரம் படிவம் 6வது வருஷம் படிவம். யோவானால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். கீழே படிங்க. அவன் அந்த ஒளியில் குறித்து காட்டிக் கொள்ள வந்தவனா இருந்தான். உலகத்தில் வந்த அந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒரு அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமே அவர் அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானவர்களே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களே
அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நிமிஷம். என்னப்பா எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்றா, என்ன சொல்றாரு? நீங்க என்ன பண்றீங்க? இருட்டுல இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு என்ன பண்ணுவது வெளிச்சம் வரும், உங்களை என்ன பண்ணுவாவது ரட்சிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சுவிசேஷம் சொல்றாரு. சொல்லும் போதுல அங்க வார்த்தை சொல்றாரு, படி கீழே. அவருடைய நாமத்திலே இல்ல மேல படிங்க. அவர் தமக்கு சொந்தமானதில வந்தார், ஆ. அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தம் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரைத்து அவரோட வார்த்தை கேட்டு விசுவாசம் விசுவாசம் வந்து யாருக்கு அவரை ஏற்றுக்கொண்டாரோ அவங்களுக்கு என்ன பண்றாரா? சுவிசேஷம் சொல்றதுக்கு என்ன பண்றாரு? அதிகாரத்தை என்ன பண்றாரா? கொடுக்கார். மறுபடியும் படிங்க, அந்த வார்த்தை மறுபடியும். அவர் தமக்கு சொந்தமானதில வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்கள் அதிகாரம் கொடுத்தார். எல்லாருக்கும் என்ன பண்ணாரு? அதிகாரத்தை கொடுத்தார். கீழே படிங்க. அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது மனுஷனுடைய ரத்த சித்தத்தினாலாவது பெறாமல் தேவனால் இருந்தவர்கள். பாத்தீங்களா? அதிகாரம் எங்க வந்துச்சா? நம்மளுக்கு என்ன பண்ணாரு? அந்த அதிகாரத்தை சுவிசேஷ சொல்றதுக்கு என்ன பண்றாரு? அதிகாரத்தை கொடுக்க. ஆனா அந்த என்ன பண்ண அதிகாரத்தை என்ன பண்றது? நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுல. ஆமா இல்லையா? அநேக மக்களுக்கு என்ன பண்றது? நம்ம சுவிசேஷம் சொல்றதுல. யோவான் என்ன பண்றாரு? தெரிந்து கொண்டார். தேவன் என்ன பண்ற? யோவானை தெரிந்து கொண்டு அவரோட வழி என்ன பண்ற? ஆயத்தப்படுத்துறாரு. ஏன்னா அநேக மக்களுக்கு சுவிசேஷம் சொல்றாரு. பிரச்சனைகள் வந்துச்சு, பிரச்சனைகள் வந்து என்ன பண்றாரு? அவரு சுவிசேஷம் சொல்றாரு. சொல்லி கூட என்ன பண்ற? யாருமே கேட்கல. கேட்டுவங்க கொஞ்சம் பேர் தாங்க. கேட்டுவங்க கொஞ்சம் பேர் இருந்து அவங்கள என்ன பண்றாங்க? அவங்களுக்கு என்ன பண்றாரு? அவரு அதிகாரத்தை என்ன பண்றாரு? கொடுத்த. நீங்களுக்கும் என்ன பண்ணலாம்? நீங்க சுவிசேஷம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்றாரு? அதிகாரத்தை கொடுக்கணும். பாத்தீங்களா? அதனால்தான் அவர் என்ன பண்றாரு? யோவானை பத்தி என்ன பண்றாரு? சொல்றாரு. அந்த இடத்துல என்ன பண்றாரு? யோவானை பத்தி சொல்றாரு. அங்க என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாரு? ஒரு உயர்த்தி பேசுறாரு யோவான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா யோவான் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே யோவான் என்ன பண்றாரு? வழியை என்ன பண்றாரு? ஆயத்தப்படுத்தாரு. அப்ப கூட யோவான் என்ன பண்றாரு? சத்தியத்தை சத்தியமாத்த என்ன பண்றாரு? சொல்றாரு. எது வேஷ போட்டுக்குன்னு எது வார்த்தை சொல்லிக்கிறது? ஒண்ணு கூட்டுக்காது, ஒண்ணு குறைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறது. ஆமா இல்லையா? அது நம்ம எடுக்காது, அதை நம்ம ஒண்ணு ஆட் பண்ணக்கூடாது. எதுவுமே இல்லாத அவர் என்ன பண்றாரு? இருக்கிற மாதிரி என்ன பண்றாரு? சுவிசேஷத்தை என்ன பண்றாரு? அது யோவான் என்ன பண்றாரு? எல்லாருக்கும் சொல்றாரு. சொல்லுந்தாங்க என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு ஜெலஸ் ஆயிட்டு எல்லாருமே வந்து என்ன பண்றோம்? கேட்கறாங்க. என்ன தீர்க்கதரிசியா? நீ யார்? மெஸ்ஸியாவா? நீ யாரு? நீ எலியாவா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யோவான் ஒரு பதில் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? 26வது வருஷத்துக்கு என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. நீ எப்படி பேப்டிசம் கொடுக்குவ மக்களுக்கு? நீ எப்படி கொடுக்குவ? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுக்கும்போது யோவான் என்ன பண்றாரு? யோவான் 1ஆம் அதிகாரம் 26வது வருஷத்துக்கு என்ன பண்றாரு? ஒரு பதில் கொடுக்குறாரு. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நான் வேற என்ன பண்றேன்? தண்ணில தான் என்ன பண்றேன்? அவனுக்கு ஞானத்தை கொடுக்குறேன். ஒருவர் என்ன பண்ணாரா? நடுவில் இருக்கிறார். அவர் வருவார். அவர் என்ன பண்ணாரா? படிக்கல படி. இப்ப நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றேன். என்னக்குன்னா மேலானவர் அவரு. என்னக்குன்னா என்னது? மேலானவர். பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பதில் என்ன பண்றாரு? அவரு கொடுக்குறாரு. கேள்வி கேட்கும் போது பதில் கொடுக்குறாரு. அப்ப நம்ம கூட என்ன பண்ணோம்? நம்மளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு சுவிசேஷம் சொல்றதுக்கு. நமக்கு என்ன பண்ண? அவங்க நாட்டில் சொல்லும். சுவிசேஷமா என்ன பண்ண? எல்லாருக்கும் சொல்லும். சின்ன வண்டியில போக சின்ன வார்த்தை சொல்லிட்டு என்ன பண்ண? நம்ம முடிச்சிடும். நம்ம இல்லையா? நம்மளுக்கு டேலண்ட் கொடுத்துருக்காரு.
ஆಮೇಲೆ வேத வசனத்தை படிக்கிறதுக்கு டேலண்ட் கொடுக்குறாரு, பாடத்துக்கு டேலண்ட் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் நமக்கு என்ன பண்ற உலகத்துல எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காரு. அந்த டேலண்ட் மூலியமா என்ன பண்ணமோ சுவிசேஷமா சொன்னோம். ரீசெண்டா நம்மளுக்கு நடந்துச்சு என்னது, உமன்ஸ் கிரிக்கெட் ஆச்சு, வேர்ல்டு கப் கெலிச்சாங்க உமன்ஸ். அதுல ஜெமிமான்னு சொல்லிட்டு ஒரு பெண் இருக்குது, பாத்தீங்களா? உமன்ஸ் கிரிக்கெட்ல ஜெமிமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, இது நான் வெற்றி. அந்த பெண் என்ன பண்ணிச்சு, கப்பு கெலிச்சு கொடுத்துச்சு எந்த மட்டும். அதுக்கு அது பார்த்து கேட்கும் போது என்ன அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் பண்ணல அவருக்கு மகிமை. அது யாருக்கு மகிமை? அவருக்கு மகிமை. அதுக்கு என்ன டேலண்ட் கொடுத்தாரு? கிரிக்கெட் விளையாடுறதுக்கு டேலண்ட் கொடுத்தாரு. அந்த டேலண்ட் என்ன பண்ணிச்சு, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குது. அது என்ன பண்ணல சொந்தமா, அது என்ன பண்ணல சொந்தமா என்ன பண்ண கௌரவமா நான் தான் பண்ணேன்னு சொல்லிக்கல. கொடுத்த டேலண்ட் என்ன பண்ணிச்சு, அவருதான் மகிமை அப்படின்ட்டு சொல்லிச்சு. அதுக்கு நிறைய என்ன பண்ணாங்க, அதுக்கு அகேன்ஸ்டா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க நிறைய பேர் சொன்னாங்க எப்படின்னா எப்படி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டா இந்தியா என்ன பண்ணிச்சு, செமிஃபைனல்ஸ்ல போச்சா. சஞ்சு சாம்சன் என்ன பண்றாரு, கப்பு ஏன்னா அது சஞ்சு சாம்சன் என்ன பண்றாரு, கெலிச்சு கொடுக்குறாரு. செமிஃபைனல்ஸ்ல போட்டு என்ன பண்றாரு, விளையாடி கெலிக்க வைக்கிறார், இந்தியாவை கெலிக்க வைக்கிறார். அவர் என்ன பண்றாருனாக்கா, அடிச்ச உடனே அடிச்ச உடனே பேட் ஹெல்மெட் எல்லாம் கிளவுஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடனே என்ன பண்றாரு, முட்டி போடுறாரு. அவர் கிரவுண்ட் நடுவுல என்ன பண்றாரு, முட்டி போட்டு என்ன பண்றாரு, கை உயர்த்தி என்ன பண்றாரு, நன்றி சொல்றாரு. அவர் கொடுத்த அழகு. அதனால என்ன பண்றாங்க, யூட்டிலைஸ் பண்ற மக்களுக்கு என்ன பண்ற சுவிசேஷம் சொல்லணும். என்னோட டேலண்ட்னால வரல, அவர் என்ன நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது வார்த்தை என்ன பண்றாரு, அவரு சொல்றோம். எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காரு. அந்த டேலண்ட் மூலியமா நீங்க என்ன பண்ணணும், சுவிசேஷமா சொல்லணும் மக்களுக்கு. என்ன பண்ண ஒருத்தர் நம்ம என்ன பண்றாரு, ஒரு ஆத்மாக்கு கெட்டு போடுறதாவது விருப்பம் இல்லை. ஆಮೇಲೆ ஒரு ஆத்மாக்களும் கெட்டு போடுறது விருப்பம் இல்லை. எல்லாரும் என்ன பண்ணணும், ரட்சிப்புக்குள்ள வரணும், எல்லாரும் துதிக்கணும், எல்லாரும் ஆராதிக்கணும் தான் எனக்கு அவருக்கு வேணும். அதனால நம்ம என்ன பண்றோம், உள்ளுக்குள்ள ஒரு பொறாமை நமக்கு இருக்காது. மற்ற மேலே நம்ம என்ன ஜெலஸ் இது இருந்தாக்கா சுவிசேஷம் சொல்ல முடியாது. இது உள்ளுக்குள்ள இருந்தாக்கா நம்ம என்ன பண்ண முடியாது, சுவிசேஷம் சொல்ல முடியாது. படிங்க மத்தேயு 21 படிங்க, 25 வருஷம் படிங்க. யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள் தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லவாமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் வந்ததா மனுஷனால் வந்ததா கேட்கும் போது அவங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேசுகிறாங்க. இப்ப நம்ம தேவனால் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா அவரை ஏன் நீ நம்பல, விசுவாசில, அவரை ஏன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு இருக்குது. இரண்டாவது படிங்க. அதற்கு அவர்கள் தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லவோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனுஷனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லோரும் யோவானை கிறிஸ்தன் என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணாங்க. அவங்களுக்குள்ளே என்ன பண்றாங்களாமோ அவங்க யோசிக்கிறாங்க. அவனுக்கு என்ன சொல்றது, பயம் வந்து போச்சு. அவங்க என்ன இருக்க மத்த கேட்கிறாரு, எதுக்குமே எதுக்கு பயப்பட மாட்டாரு, எது செஞ்சாலும் பயப்பட மாட்டாங்க, இருக்க மத்த கேட்கிறாரு. நம்ம அப்படி சொன்னாலும் இப்படி சொன்னாலும் மாட்டிவோம். அதனால அவங்க என்ன பண்றாங்க, பயந்துட்டாங்க. பயந்து என்ன பண்றாங்க, போய் பேசிட்டாங்க. என்ன போய் பேசிட்டாங்க, 27 வருஷத்துல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்றாங்க. படி 27. எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, பயட்டாங்க. இப்ப இப்படி சொன்னாக்கா என்னது, தேவனால் வந்ததுன்னு சொன்னாக்கா ஏன் அவரை நம்பல அப்படின்னு சொல்லி, ஏன் விசுவாசம் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. மனுஷனால் வந்ததுனாக்கா மனுஷங்க என்ன பண்ணுவாங்க,
அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்லெடுத்து அடிக்குவாங்க. ஆமா இல்லையா? அப்ப தேவனால் வந்தது அப்படின்னாக்கா, அப்போ யோவானுக்கு யாரு அகேன்ஸ்ட்? அப்ப அந்த டைம்ல ஏரோது ராஜா அவங்க சாம்ராஜ்யம் என்ன பண்ணிச்சு, இருந்துச்சு. அகேன்ஸ்ட் யாருக்கு? யோவானுக்கு இருந்துச்சு. அப்படி சொன்னாக்கா இப்படி சொன்னாக்கா எப்படி சொன்னாலும் மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை என்ன பண்ணா போய் பேசிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. அதனால அவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவன் கேள்வி கேட்கும் போது கேள்வியாளர் என்ன பண்றது, பதில் நம்ம கூட என்ன பண்ணணும், சுவிசேஷம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், எதிர்ப்பு வரும். நம்ம கூட என்ன பண்ணணும், மத்திய 28ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம் என்ன பண்ண வார்த்தை நம்ம வச்சுக்கிட்டு யாராவது நமக்கு கேட்கும் போதுல நம்ம என்ன பண்ணணும், வார்த்தையை வந்து சொல்லி புரிய வைக்கணும். எங்களுக்கு வேத வசனத்தை எனக்கு தேவன் கொடுத்தார், இயேசு கிறிஸ்து எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்தார், எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார், நீங்க ஏதாவது நீங்க கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை சொல்லி மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், விசேஷத்தை சொல்லணும். நீங்க யோவான் 1ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னாக்கா, யோவான் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து பத்தி என்ன பண்றாரு, சாட்சி கொடுக்கிறார், டெஸ்ட் பண்ணி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து வருவார், இப்படி எல்லாம் என்ன பண்றாரு, ஜனத்தை என்ன பண்ணாரு, பாவத்தை விடுதலை செய்வார். அந்த காலத்துல என்ன பண்றாரு, அது நரகத்துல கொஞ்சம் என்ன பண்றாரு, இது பாவத்தை கொஞ்சம் என்ன பண்றாரு, விடுதலை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, டெஸ்ட் பண்ணி கொடுக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, யோவானை பத்தி என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து போயிட்டு யோவானை பத்தி என்ன பண்றாரு, டெஸ்ட் பண்ணி கொடுக்கிறார். அவர் என்ன பண்ற, அப்போ இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி யோவான் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து பத்தி என்ன பண்றாரு வந்து ஹைலைட் பண்றாரு, சொல்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து போயிட்டு யோவானை பத்தி என்ன பண்றாரு, அது சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, தாழ்த்துக்கு யோவானை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, யோவான் 5ஆம் அதிகாரம் படிக்கும், யோவான் 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிக்கும். About myself, then people cannot accept those things. I say about myself, but there is another person that will tell to people about me, and I know that the things he says about me are true. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாய் இருந்தீர்கள். இது 31 யோவான் 5ஆம் அதிகாரம் 31. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாரு, அவரை தாழ்த்திக்கிறார். அவர் என்ன பண்றாரு, தாழ்த்திக்கிது. அவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, யோவானை பத்தி என்ன பண்றாரு, உயர்த்துறாரு. ஏன்னா அது என்ன பத்தி நான் சாட்சி கொடுத்தாக்கா என்ன பண்றாரு, அது ஆவாது. ஆனா என்னை பத்தி முதலே என்ன பண்றாரு, ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொன்னாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணல, கீழ்படியில. அவர் இக்கிற மாதிரி சுவிசேஷம் சொன்னாக்க நீங்க என்ன பண்ணீங்க, அவரு அகேன்ஸ்டா என்ன பண்ணீங்க, அவருக்கு அவர் திட்டு நீங்க எல்லாமே செஞ்சீங்க. ஆமா இல்லையா? கீழே படிங்க. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா, யோவானை பத்தி சொல்றேன். கீழே படி. நீங்கள் யோவானிடத்தில் அனுப்பின விசாரித்தீர்கள். அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். சத்தியத்தை மாதிரி என்ன பண்றாரு, சொன்னாரு. அந்த வெள்ளத்தை எல்லாரும் என்ன பண்றாரு, வழி நடத்தினாரு. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கேட்கல. கீழே போய் நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷனுடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். நீங்க ரட்சிப்புக்குள்ள என்ன பண்ணுங்க, வரணும். உண்மையான தேவன் யாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் முன்னே என்ன பண்ணாரு, யோவான் வந்து என்ன பண்றாரு சொன்னார். இப்ப நானும் என்ன பண்றேன், உங்களுக்கு நான் என்ன பண்றேன், சுவிசேஷத்தை சொல்றேன். ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டீங்களோ, கேட்க மாட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஒருத்தர் பேர் என்ன பண்றீங்க, பொறாமப்படுறீங்க. ஆமா இல்லையா? இப்ப என்ன பண்றாரு, நம்மளுக்கு என்ன பண்றாரு, அதிகாரத்தை என்ன பண்றாரு கொடுத்தாரு. நீ இப்ப ஆலயத்துல இப்போ ஜெனரேஷன் இப்போ ஆலயத்துல
அப்ப ஆலயத்துல யார் சொல்லணும்? பாஸ்டர் நீங்க வந்து என்ன பண்ணணும்? ஏன்னா வார்த்தையை சொல்லணும். ஆனா இப்போ எல்லாரும் சொல்லலாம். ஆமா இல்லையா? ஆலயத்துக்குள்ள வந்து எல்லாருமே சுவிசேஷம். ஆமா இல்லையா? நீங்களும் போய் என்ன பண்ணலாம்? அந்த வார்த்தை என்ன பண்ணலாம்? மக்களுக்கு என்ன பண்ணலாம்? இங்க இழுக்கி என்ன பண்ணீங்களோ சொல்ல அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு? நீ ஏன் பொறாமப்படுற? மற்ற மேல என்ன பண்ற? பொறாமப்படுற மற்ற மேல என்ன பண்ற? ஜெலஸ் ஆகார். அதுக்கு இன்னைக்கு என்ன பண்ற? அவங்க பதில் கொடுத்தாங்க. 44வது வருஷம் படிங்க. 44. தேவனால மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவர் ஒருவர் மகிமையை ஒரு நிமிஷம் என்னன்றாங்க? தேவனுக்கு நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? மகிமை கொடுக்க மாட்டீங்க. நீங்களே என்ன பண்றீங்க? ஒரு மகிமைய எடுத்துறீங்க. ஆமா இல்லையா? கிரிக்கெட் நம்ம பார்த்துமே அது என்ன பண்ண அவங்களே என்ன பண்ணல? அவங்க தான் விளையாடணும். அவங்க என்ன பண்ணல? மகிமைய எடுக்கல. நான் தான் கெஞ்சி கொடுத்தா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல? மகிமை எடுக்க அதை என்ன பண்ற? அவருக்கு மகிமை கொடுத்தாங்க. ஆனா மனுஷன் என்ன பண்றாங்கன்னாக்கா எங்குதான் அந்த மகிமை எல்லாம் எங்கதான் அந்த அதிகாரம் வேணும். என்னது அந்த ஆனது எனக்கு தான் வேணும். எல்லாம் என்ன ஏப்பினா தான் வரணும். என்னத்தான் கீழ்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க என்ன பண்றாங்களோ அவங்க மகிமை கொடுக்காது. அவங்கள என்ன பண்றாங்க? மகிமைய எடுத்துக்கிறாங்க. கீழே படி. தேவனால மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவர் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பாத்தீங்களா? இதுதான் அதுக்கு ஒரு பதில். பொறாமப்படுறாங்க தானே, அவருக்கு இதுதான் பதில் கொடுக்க பதில். அவர் கொடுக்க பதில் நம்மளுக்கு என்ன பண்றாரு? மற்ற மேல என்ன பண்றாரு? பொறாமப்படுத்தாரு. அவன் யோவானு சுவிசேஷம் சொன்னாரு. இப்ப அந்த அதிகாரத்துக்கு நம்மளுக்கு என்ன பண்றாரு? கொடுத்தாரு. நம்மளுக்கும் என்ன பண்றாரு? சுவிசேஷம் சொல்லணும். சீஷர்களுக்கு என்ன பண்றாரு? அவரு அதிகாரத்தை என்ன பண்றாரு? சொல்றாரு. ஆமா இல்லையா? சீஷர்களுக்கு என்ன பண்றாரு? அதிகாரத்தை என்ன பண்றாரு? கொடுக்காரு. மற்ற 28ஆம் அதிகாரம் 20ஆவது வருஷம் கடைசி அதை படிக்கும். உங்களுக்கு கட்டளையாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முழு பரந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது என்ன பண்றாரு? சீஷர்களுக்கு என்ன பண்றாரு சொல்றாரு. நீ என்ன பண்ற? எல்லாருக்கும் உபதேசம் என்ன பண்ற? சுவிசேஷம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு என்ன பண்றாரு? அந்த அதிகாரத்தை என்ன பண்றாரு? கொடுத்தாரு. நமக்கு என்ன பண்ண? சுவிசேஷம் மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லணும். சின்ன சான்ஸ் கேட்டா கூட நம்ம என்ன பண்ணணும்? அவங்க சின்ன ஏதோ போகும்போது வரும்போது ஏதோ சான்ஸ் யாருக்கு நம்ம பேசினா கூட சான்ஸ் கிடைச்சா கூட நம்ம என்ன பண்ண? சுவிசேஷம் அவங்க மாதாங்களே இல்லையோ நம்ம என்ன பண்ண? அவங்களுக்கு சுவிசேஷம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்ன பண்ணணும்? நம்மளா என்ன பண்ணக்கூடாது? பாவத்தை என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. சுவிசேஷம் சொல்லாதான் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம கொடுத்த வேலை. அது நம்ம என்ன பண்றோம்? போகாச்சு நிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அவருக்காக வேலை செஞ்சுட்டு என்ன பண்ணணும்? செத்து போகணும். நாங்க சுவிசேஷம் சொல்லணும். நம்மளால நம்ம என்ன பண்ணக்கூடாது? சுவிசேஷம் சொல்லாத நம்ம ஆலயத்தை என்ன பண்ணிக்கிறோம்? கெட்டு கொடுக்காது. சுவிசேஷம் சொல்லணும். சொல்லி மக்களுக்கு என்ன பண்ணணும்? அநேக மக்கள் என்ன பண்ணணும்? அவங்க வருகையில என்ன பண்ணணுமோ ஆயத்தா. யோவான் எப்படி பண்ணாரு? அவன் வரத்துக்காக யோவான் என்ன பண்ற? மக்களை ஆயத்தப்படுத்துறாரு. இப்போ நம்மளுக்கு அந்த வழி சான்ஸ் கொடுத்தாரு. அவங்க 2வது அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? அநேக மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? அவங்க என்ன பண்ணோம்? வழிக்கு என்ன பண்ணணும்? எல்லா ஜனத்துக்கு என்ன பண்ணணும்? ஆயத்த தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.